இந்த கதையில் வரும் சம்பவங்கள், கதாபாத்திரங்கள் அனைத்தும் கற்பனையே, எந்த ஒரு தனிநபரையும் குறிப்பிடப்படவில்லை. அடுத்த நாள் காலை அவள் சந்தோஷமாக நம்ம ஒரு புதிய கம்பெனிக்கு போகப் போறோம் என்ற ஆர்வத்துடன் காலையில் கிளம்பி வேலைக்கு சென்றாள். கம்பெனியில் சென்றவுடன் கம்பெனியை வியந்து பார்த்தாள். ஏனென்றால் இதற்கு முன்னால் அவள் எந்தவித அனுபவம் இல்லாமல் புதியதாக சென்றதால் அவள் ஆர்வத்துடனும் ஆச்சரியத்துடனும் வியந்து பார்த்தாள். தனக்கு கொடுக்கப்பட்ட இருக்கையில் அமர்ந்தால் அவளுக்குள் அளவிட முடியாத சந்தோஷம். அந்த டிபார்ட்மெண்டில் வேலை செய்யும் பணியாளர்களிடம் தன்னை அறிமுகப்படுத்தினாள். அவரை தனது வேலையை செய்ய ஆரம்பித்தாள் அவள். இதுக்கு முன்பு எந்த ஒரு அனுபவமும் இல்லாமல் அந்த கம்பெனிக்கு சென்றிருந்தால் அவளுடைய வேலையை கற்றுக்கொள்வதற்கு கொஞ்சம் தாமதமானது. தனக்கு தெரிந்த வேலைகளை அவர் பார்த்துக் கொண்டிருந்தாள். மதிய உணவு அவளுடைய டிபார்ட்மெண்டில் உள்ள பணியாளர்களிடம் சேர்ந்து சந்தோஷமாக சாப்பிட்டால் அவளுக்கு ஒரு சில சந்தேகங்களை அவளுடைய அதிகாரியிடம் கேட்டு தெரிந்து கொண்டு அவளது பணிகளை முடிந்த பின்பு சந்தோஷமாக தனது விடுதியில் திரும்பினாள். அளவிட முடியாத சந்தோஷத்துடன் அந்த இரவு முடிந்தது.